பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. இன்னும் எதுக்கு கேஸ் போடாம இருக்கீங்க? சட்டென வெடித்த சண்டாளன் சர்ச்சை. சீமான் மீது வழக்கு பதிவு செய்யுங்க. அதிரடியில் இறங்கிய SC ST ஆணையம். அண்மையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் தேர்தல் பரப்புரையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் குறித்து அவதூறான பாடல் ஒன்றை பாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக கலைஞரை விமர்சிப்பதற்காக சண்டாளன் என்ற ஒரு சமூக பெயரை சாட்டை துரைமுருகன் பயன்படுத்தியது சம்பந்தப்பட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறி சாட்டை துரைமுருகன் மீது SC ST பிரிவின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான கேள்விகளுக்கு செய்தியாளர்களிடம் பதிலளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், சண்டாளன் என்ற வார்த்தை சினிமா பாடல்களில் இருக்கின்றன. முன்னாள் முதல்வர் கலைஞர் அதிகம் பயன்படுத்தியுள்ளார். அதிமுக பாடலை பாடிய சாட்டை துரைமுருகன் மீது கைது நடவடிக்கை எடுத்தவர்கள் அதிமுக மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சண்டாளன் என்ற ஒரு சமூகம் இருப்பது எனக்கு தெரியாது என கூறினார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் சீமான் காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் சாட்டை துரைமுருகன் பாடிய பாடலை தானும் பாடுகிறேன், முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என பாடிய சம்பவம் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஆனால் சீமானின் இத்தகைய பேச்சுக்கள் புதிதல்ல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரையில் பேசிய சீமான் அருந்ததியர்கள் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியது அருந்ததியர் மக்களிடையே பெரும் எதிர்ப்பு எழுந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய சீமான், விஜயநகர பேரரசு நிறுவிய பிறகு உங்கள் மன்னர்களுக்கு செய்ததை போல் எங்களுக்கு பட்டாடை செய்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். வேறு ஆளை பாருங்கள் என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். வேறு வழியில்லாமல் குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிரக்காரர்களை இந்த விஜயநகர மன்னர்கள் இறக்கினார்கள். கடைசியாக இந்த நிலத்தில் என் ஆதி தமிழ் குடிகள் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மை பணி செய்ய வேண்டும் என்று சொன்னபோது, போடா வேற ஆளை பாரு என்றார்கள். வேறு வழியில்லாமல் ஆதி குடிகளை கொண்டு வந்து இறக்கினார்கள். அவர்கள்தான் இங்கிருக்கும் அருந்ததியர்கள் என்று சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அருந்ததியர்களை விஜயநகர் பேரரசு காலத்தில் ஆந்திராவில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்ற சீமானின் பேச்சுக்கு அருந்ததியர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த விவகாரத்திலும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் நீட்சியாக தற்போது சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருந்து சீமான் மீது புகார் கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தியது. அதேபோல் சண்டாளர் என்ற சாதி பெயரை பயன்படுத்துவோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசிற்கு பரிந்துரைத்தது. அந்த வகையில் இது தொடர்பாக ஆவடி பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அஜேஸ் என்பவர் புகார் அளித்திருந்தார். ஆனால் புகாரின் பேரில் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த அஜேஸ் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில SC ST ஆணையத்திடம் சீமான் குறித்து புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையருக்கு SC ST ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சீமான் மீது வன்கொடுமை சட்ட பிரிவில் வழக்கு பதிவு செய்து அதன் அறிக்கையை சென்னை பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் வருகிற 2ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதே வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.